வணக்கம். பழங்கால கல்வி, கண்மூடித்தனமான பழக்கங்கள் பத்தின ஒரு சுவாரஸ்யமான கதை இது. வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். அந்த காலத்துல குருகுல முறைப்படி மாணவர்கள் குருவோடவே தங்கி கல்வியும் வாழ்க்கையும் கத்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் பாடம் நடக்கும்போதே ஒரு பூனை குறுக்கே ஓட பசங்களோட கவனம் மொத்தமும் அந்த பூனை மேல திரும்பிடுச்சு. பசங்களோட கவனம் சிதறக்கூடாதுன்னு உடனே அந்த பூனைய புடிச்சு ஒரு ஓரமா கட்டி வைக்க சொன்னார் குரு. வருஷங்கள் உருண்டோடிச்சு. ஒரு சாதாரண உத்தரவு தலைமுறையா எப்படி ஒரு கடுமையான விதியா மாறுச்சுன்னு பாருங்க. புது குருவுக்கு உண்மை காரணம் தெரியாது. பாடம் தொடங்கும் முன் பூனைய கட்டாயம் கட்டணும்னு அவர் நினைச்சிட்டாரு. பல தலைமுறைகள் கடந்தும் பூனை ஏன் கட்டப்படுது அப்படின்ற ஒரு சின்ன கேள்வியை யாருமே கேட்கல. ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த பழங்கால கதை இன்னைக்கு நம்ம சமூக செயல்படுற விதத்தை அப்படியே உரிச்சு வைக்குது. நாமும் பல சடங்குகளை அதோட உண்மையான காரணமே தெரியாம கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றோம் இல்லையா? ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்காம பெரியவங்க சொல்றத அப்படியே கேட்கணும்னு தானே நமக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா உண்மையான கல்விங்கிறது பழக்கங்களை மனப்பாடம் பண்றது இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். நல்லா கேட்கணும், கவனிக்கணும், ஆராயணும். இந்த 3 விஷயமும் தான் உண்மையான கல்வியோட மாபெரும் அடித்தளம். கண்மூடித்தனமான நம்பிக்கையில பவர் இல்லைங்க. உண்மையை ஆராய்ஞ்சு அறிந்து கொள்றதுல தான் உண்மையான சக்தி இருக்கு. உண்மையை தேடுறது தான் அறிவோட அடிப்படை. அதனால தைரியமா ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறது தப்பே இல்ல. பழக்கங்களை குருட்டாம்போக்குல ஃபாலோ பண்ணாதீங்க. கவனிச்சு கேட்டு ஆராயுங்க. உங்க உண்மையான அறிவு பயணத்தை இன்னைக்கே தொடங்குறீங்களா?